கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எல்லாமல்ல ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யோசேப்பின் தேவனே, இதோ உமது பாதத்தில் வருகிறோம் ராஜா. திருச்சபையாக ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் உள்ள அந்த யோசேப்பின் ஆசீர்வாதம், அதை நாங்கள் தியானம் பண்ணுறோம் சுவாமி. எங்களுடைய அக கண்களையும் இருதயத்தையும் நீங்கள் விஸ்தாரப்படுத்துங்க, கவனத்தை கொடுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி பண்ணுங்க. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் உன்னத நாமத்தில் நன்றி கூறி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு யோசேப்பின் ஆசீர்வாதம், ஜோசப்ஸ் பிளஸிங். ஆதியாகமம் 41வது அதிகாரமும் மத்தேயு 28 நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாம் யோசேப்பினுடைய கதை தெரியும். யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? யாக்கோபினுடைய இரண்டாவது மனைவி ரேச்சலுடைய மூத்த பையன், அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டு வித்துடுறாங்க அடிமையா. அவன் எகிப்துல பல வருஷமா அடிமையா இருக்கிறான். அதான் சூழலா. எங்க இருக்கிறார் யோசேப்பு? யோசேப்பு இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? அந்நிய நாட்டுல, அயல் தேசத்துல. கானான்ல இல்ல யோசேப்பு, எகிப்துல இருக்கிறார் யோசேப்பு. எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிறார்? அது ஒரு அந்நிய கலாச்சாரம், தூர தேச கலாச்சாரம். அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் அவனை கொஞ்சி குழவி தாங்கி தடவி வளர்த்து வந்த பிள்ளை அந்நிய கலாச்சாரத்துல என்னவா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்கிறான். எங்க இருக்கிறான் யோசேப்பு? வெளிநாட்டுல அந்நிய பாஷை பேசுற இடத்துல, அந்நிய உணவு உண்கிற இடத்துல, அந்நிய பழக்க வழக்கங்கள் இருக்கிற இடத்துல, அந்நிய ஒழுக்கம் இருக்கிற இடத்துல யோசேப்பு இருக்கிறான். இப்ப அது மட்டும் இல்ல, அந்நிய மதங்கள். யோசேப்புக்கு ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறாருன்னு தெரியும், யெகோவா. அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தெய்வம் மட்டும்தான் இருக்கிறான்னு தெரியும். ஒரு தெய்வம், ஒரு கடவுள். ஆனா அவன் இருக்கிற அந்த அந்நிய தேசத்துல பல கடவுள்கள், ஆண் கடவுளும் சரி, பெண் கடவுளும் சரி. அப்படியாப்பட்ட இடத்துல யோசேப்பு இருக்கிறான். எந்த சூழ்நிலையில இருக்கிறான் யோசேப்பு? எப்படி இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? அவன் தனித்து விடப்பட்டு, கைவிடப்பட்டு, துரோகம் பண்ணப்பட்ட நிலையில இருக்கிறான். அவன் சொந்த சகோதரர்களே அவனை துரோகம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, போத்திபாருடைய மனைவி அவனை தீய பாவத்துக்கு உட்பட முயற்சி செய்தா. அவன் யோசேப்பு வேணான்னு சொன்ன உடனே அவனை அப்படியே துரோகம் பண்ணி அவனை காட்டி கொடுத்துட்டான், சித்தரிச்சு காட்டி கொடுத்துட்டான், பொய் சாட்சி சொல்லி. அதுபோக பார்வோன் ராஜாவுடைய கோப்பையை ஏந்துகிறவன் அவனுக்கு நல்ல கனவு சொப்பனத்தை யோசேப்பு சொல்லி கொடுத்து என்ன நினைவு கூறுன்னு சொல்லி பல வருஷங்கள் ஆகியும் அவனும் மறந்துட்டான். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எகிப்து தேசத்துல, அந்நிய தேசத்துல, அந்நிய கலாச்சாரத்துல, அந்நிய உணவு பழக்கங்கள்ல, அந்நிய மதம் பழக்கங்கள்ல இருக்கிறான். எத்தனை வருஷம்? 13 ஆண்டு காலமாக அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவோட இருக்க வரைக்கும் அவன் சொல்றத மத்தவங்க கேட்டாங்க. ஆனா இப்ப யோசேப்பு மத்தவங்க சொல்றத யோசேப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில 13 வருஷம் கஷ்டத்தோட வளர்ந்தான். யோசேப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல இல்ல. ஆனா யோசேப்பு எங்க இருக்கிறான்? அடிமைத்தனத்தின் அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல, கொடூரத்துக்கும் கொடுமைக்கும் சாவுக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் மத்தியில இருக்கிறான். அந்த எகிப்து அந்நிய தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இல்ல. அது பாவத்தாலும் சாபத்தாலும் நிறைஞ்ச தேசம். இங்கதான் யோசேப்பு இருக்கிறார். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் என்ன நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு அதை பார்ப்போம். நம்ம யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு இந்த சூழ்நிலையில? உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேத வசனத்துல படிச்சவங்களுக்கு, பார்வோன் ராஜாக்கு சொப்பனம் கண்டார். 2 வகையான சொப்பனம். ஒண்ணு அந்த மாட்டை குறிச்சு, இன்னொன்னு கதிர்களை குறிச்சு. அப்ப 2 பயங்கரமான சொப்பனம்.
அப்போ பார்வோன் ராஜா கேட்குறாரு, யாராலையும் அதை வந்து சொப்பனத்தை விளக்க முடியல. அப்ப அந்த ரசக்கோப்பையை ஏந்துகிற அந்த பார்வோன் ராஜாவுடைய கோப்பையை ஏந்துகிறவன் டக்குன்னு சொல்றான், ராஜாவே, யோசேப்பு இருக்கிறான், அவன் தான் எனக்கு சரியான விதத்துல என்னுடைய சொப்பனத்தை விளக்குனா, அவன் விளக்குனபடியே நடந்துச்சுன்னு சொல்லி நினைவு கூறுறான். உடனே பார்வோன் ராஜா யோசேப்பு உடனே அவர் முன்னாடி கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்னு சொல்லி. அப்ப பார்வோன் ராஜா கேட்கிறாரு 16வது வசனத்துல, நீ சொல்லு, எனக்கு நீ சொல்லு, என்னோட சொப்பனத்தை பத்தி நீ கரெக்டா சொல்லு, விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்லுன்னு சொல்லும் போது யோசேப்பு என்ன செய்யறான், உடனே யோசேப்பு அப்பொழுது பார்வோனுக்கு பிரதியுத்தாரமாக, நான் அல்ல, முதல்ல அவனுடைய மகிமைய கர்த்தருக்கு கொடுக்கிறான், தெய்வத்துக்கு கொடுக்கிறான், யெகோவா ராஜாவுக்கு கொடுக்கிறான். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு தருகிறார். அது மட்டும் இல்ல, 25-28 தேவன் தாமே இதை வெளிப்படுத்துகிறார், அவர் செய்வார். 32 தேவனால் இது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் அவர் உண்மையாக உறுதியாக சீக்கிரத்தில் செய்வார். சோ அவன் வாய் நிறைய தேவன் தேவன் சொல்லி யெகோவா தேவனை மகிமைப்படுத்துறான், புகழாரம் கொடுக்குறான். மகிமை எங்க சேரணுமோ அந்த இடத்துக்கு சரியான விதத்துல மகிமை கொடுக்குறான். அதைத்தான் யோசேப்பு பண்றான். தனக்கு இது வேணும்னு நினைக்கல, தனக்கு மகிமை வேணும்னு நினைக்கல. நம்ம நினைச்சோம் அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பல்ட்டி அடிச்சாலும் நம்மளை பெரிய ஆளாக்கி நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர பார்ப்போம். ஆனா யோசேப்பு அப்படி பண்ணல. யோசேப்பு ஆண்டவருடைய ஞானத்தின் மூலமாக மிகச்சரியாக அந்த சொப்பனத்தை விளக்கி, அந்த பிரச்சனைக்குரிய சொப்பனத்தை மட்டும் விளக்காம ஆண்டவருடைய கிருபையால அந்த தீர்வையும் விளக்குறான். அதை கேட்ட பார்வோன் ராஜா உணர்றாரு, யோசேப்பு சாதாரண ஆள் இல்ல, யோசேப்பு தெய்வத்தினுடைய ஆவியினால் நிறையப்பட்ட யோசேப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தன்னுடைய பார்வோன் ராஜாவுடைய அரண்மனை மொத்தத்தையும் அவன் கையில ஒப்படைக்கிறாரு. நீ எல்லாத்தையும் நீ பொறுப்படுத்துக்கோ ராஜா அப்படின்னு சொல்றாரு யோசேப்பு கிட்ட. அது மட்டும் இல்ல, எல்லா எகிப்திய ஜனங்களையும் பொறுப்படுத்திக்க சொல்றாரு. நீ தலைமை தாங்கி நடத்து, நீ அரசாளு, நீ உரிமை கொண்டாடு, நீ முழு அதிகாரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. எகிப்திய ஜனங்கள் மட்டும் இல்ல, எகிப்திய நிலங்களையும் மொத்தமா கொடுக்கிறாரு. நல்லா பாத்துக்கோங்க, முழுமையான சர்வாதிகாரத்தை கொடுக்கிறாரு. யாரு? பார்வோன் ராஜா தனக்குண்டான அதிகாரத்தை யோசேப்புக்கு முழுமையா கொடுக்கிறாரு. சர்வாதிகாரம். யோசேப்பு சொன்னா நடக்கும், நின்னா நிக்கும், அந்த மாதிரியான அதிகாரம். பார்வோன் ராஜா சொல்றாரு, உனக்கு மேல நான் மட்டும்தான் இருப்பேன், வேற எவனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முத்திர மோதிரத்தை கொடுக்கிறாரு. ராஜ ரீக அடையாளமாக முத்திர மோதிரத்தை கொடுக்கிறாரு பார்வோன் ராஜா. அது மட்டும் இல்ல, ராஜரீக ஆடைகள் அணியப்படுறாங்க. அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து கூடுது, உயர்வுக்கு மேல உயர்வு, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் கூடுது. அது மட்டும் இல்ல, பெரிய தங்க சங்கிலி அதிகாரத்தின் அடையாளமாக அவனுக்கு போடப்படுறான். அது மட்டும் இல்ல, 2வது ராஜ ரதத்தை அவன் ஓட்ட முடியா செய்யறாங்க. அவன் போற இடத்துல எல்லாம் யோசேப்பு போறாருன்னா எல்லாம் முழங்கால் போட்டு வணங்கணும் யோசேப்ப. அவ்வளவு பெரிய அதிகாரம். அந்நிய தேசத்துல அந்நியனான யோசேப்புக்கு ராஜரீக மரியாதை, ராஜரீக அந்தஸ்து. யாருன்னே தெரியாத ஒரு அடிமைய என்ன செய்ற ராஜா, பார்வோன் ராஜா கடவுளுடைய திட்டத்தின் பிரகாரம் அவனே அறியாம யோசேப்பை உயர்த்துறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமா யோசேப்பு மேல கொட்டப்படுது. அது மட்டும் இல்ல, யோசேப்புக்கு பார்வோன் ராஜா ஒரு புது பேரை கொடுக்கிறாரு, ஜஃப்னத் பனையா. தமிழ்ல என்ன அர்த்தம்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எகிப்து பேரு. the God speaks, he lives. இன்னொரு வகையில சொல்லப்போனா சொப்பனத்தை விளக்குகிறவன் அப்படின்னு சொல்லி பேரு. ஜஃப்னத் பனையா, அது எகிப்திய நேம். அது மட்டும் இல்ல, ஒரு எகிப்திய மனைவி கிடைக்கிறான். ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபாராவின் குமாரத்தி ஆகிய அசனத்தை பார்வோன் ராஜா கட்டி கொடுக்கிறார். ஏன்னா இம்மிடியட்டா அந்தஸ்து, சோசியல் ஸ்டேட்டஸ் உடனே கிடைக்குது. ஏன்னா பார்வோன் ராஜா முக்கியமான ஆளு, கிங். அது போக இந்த ப்ரீஸ்ட்லிஹுட் பயங்கர முக்கியமான இடம் அங்க எகிப்துல. அந்த ரெண்டையும் இணைக்கிறார்.
என்ன ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம். அரண்மனைய ஆளக்கூடிய ஆசீர்வாதம், எகிப்திய ஜனங்களை, எகிப்திய நிலங்களை ஆளக்கூடிய ஆசீர்வாதம், எல்லாம் மண்டி போட்டு அவனை வணங்கக்கூடிய ஆசீர்வாதம், ராஜ முத்திரை மோதிர ஆசீர்வாதம், ராஜ உடை ஆசீர்வாதம், தங்க சங்கிலி, ராஜ சங்கிலி ஆசீர்வாதம், புது பேரு, எகிப்திய புது பேரு, எகிப்திய மனைவி. நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, யோசேப்பு ஆசீர்வாதத்தை பாருங்க, நீங்க கஷ்டப்படுங்க, நீங்களும் யோசேப்பு மாதிரி ஆண்டவர் உங்களை 2 தனையா 4 தனையா 10 தனையா 100 தனையா ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படியா வேதம் சொல்லுது? வேதம் அப்படியா சொல்லுது? பாப்போம் நம்ம. இப்ப இந்த யோசேப்பை பத்தி பார்க்கும்போது சில பேருக்கு ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கம்பேரிசன் தோணும். நானும் உங்களை மாதிரி தான் இந்தியாவிலேருந்து அந்நிய தேசத்தாகிய அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே அனுபவம் இருக்குது மாதிரி, கஷ்டத்துலையும் துன்பத்திலையும், புதிய பாஷை, புதிய உணவு பழக்கங்கள், புதிய கலாச்சாரங்கள், சில பேருக்கு புதிய மொழி. அந்த கஷ்டத்தெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் கிரீன் கார்டு கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் பிஸ்னஸ் கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் தலைமுறையாக சொத்து தேக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்துருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜோசப் என்ன பண்றாரு பார்ப்போம். யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? அப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? யோசேப்பு என்ன பண்ணார்? இந்த சூழ்நிலை ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் பெருகும் போது யோசேப்பு என்ன பண்றாருன்னு பாருங்க. வேத வசனம் சொல்லுது, இந்த 7 வருஷம் மிகுதியான விளைச்சல் சமயத்துல யோசேப்புக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்னு வேத வசனம் சொல்லுது. 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகள் யோசேப்பு பேரிட்டார். என்ன பேரிட்டாரு? ஜஃப்னத் பனையா ஜூனியர் 1, ஜஃப்னத் பனையா ஜூனியர் 2. அப்படியே பேரிட்டாரு? அப்படியா இல்ல, எபிரேய பேரிடுறாரு. என்ன பேரிடுறாரு? எபிரேய பேரிடுறாரு. என்ன பேரு? மனாசே. மூத்த பையனுக்கு மனாசேன்னு பேரிடுறாரு. என் கஷ்டங்களை எல்லாம் என் தேவன் மறக்க பண்ணினார். 2வது பேரு எப்ராயிம்னு வச்சாரு. இந்த அந்நிய தேசத்துல என் தேவன் என்னை பலுகி பெருக பண்ணினாரு அப்படின்னு சொல்றாங்க. யோசேப்பு என்ன பண்ணாரு? 2 ஈப்ரு பேரை வைக்கிறாரு. ஏன்னா யோசேப்பினுடைய எண்ணங்கள், கடந்த கால எண்ணங்கள், நிகழ்கால எண்ணங்கள், எதிர்கால எண்ணங்கள் எல்லாமே எதை சுத்தி இருக்குது? பணத்தை சுத்தியோ, அந்தஸ்து சுத்தியோ, பொருளை சுத்தியோ, கௌரவத்தை சுத்தியோ இல்ல. அவனை படைச்ச தெய்வத்தை சுத்தி இருக்குது. யெகோவா தேவனை சுத்தி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? கிரீன் கார்டு வந்திருக்கு, சிட்டிசன்ஷிப் வந்துருச்சு, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, $100,000 $500 million சம்பாதிக்கிறீங்க, $7 million பிசினஸ் இருக்குது, ஃபைன். பட் உங்க இருதயம் எங்க இருக்குது? உங்க வாழ்க்கை எங்க இருக்கு? எப்படி இருக்குது? யோசேப்பினுடைய எண்ணங்கள்லாம் எதிர்காலத்தை நோக்கி இருக்குது. அதுவும் தேவனை சுத்தியே இருக்குது. யெகோவா தேவனை சுத்தியே இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, என்ன செய்யறாரு, அதை சுத்தி இருக்குது. யெகோவா தேவன் வாக்கு தத்தம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி இருக்கு. அந்த ப்ராமிசஸ் ஆஃப் ஹிஸ் காடை நோக்கி இருக்குது. எப்படி நான் அதை சொல்றேன்? நம்ம ஆதியாகமம் 50:24-25 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் தகவலை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில், அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் எலும்பு எடுத்து எங்க போக சொல்றாரு? கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு எடுத்துட்டு போக சொல்றாரு. ஏன்னா அங்க மெஸ்ஸையை அவன் சந்திப்பாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்புறான். அதைத்தான் எபிரேயர் 11:22 சொல்றாரு. இட் இஸ் ஆக்டிவ் ஃபெய்த். உயிருள்ள அந்த விசுவாசம், உழைக்கும் விசுவாசம், வேலை செய்யும் விசுவாசம். அது
விசுவாசத்தினால யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போங்க தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அது விசுவாசம். என்ன பண்ணாரு யோசேப்பு? அவருடைய போக்கஸ் எங்க இருந்துச்சு? அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எதை சுத்தி இருந்துச்சுன்னு பார்த்தோம். நம்ம இப்ப யெகோவா தேவன் இருந்துச்சு. உங்களுக்கு எங்க இருக்குது இப்ப? சரி, இப்ப ஏன் யோசேப்பு அப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். இப்ப ஏன் அப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். ஏன்னா யோசேப்பு தன்னுடைய அடையாளத்தை போக்கஸ் பண்ணான், நோக்கி இருந்தான். அவன் யாருன்றத நோக்கி இருந்தான் யோசேப்பு. அவன் யாரு? அவனுடைய அடையாளம் என்ன? அவன் எப்படியாப்பட்ட ஜனம்? உடன்படிக்கையின் ஜனம். அவன் உடன்படிக்கையின் ஜனத்தின் குடும்பத்திலிருந்து வந்தவன். அவன் இஸ்ரவேலின் மகனாக இருக்கிறான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு தன்னுடைய யெகோவா தேவனை நோக்கி பயம் இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும், அடிமையா இருந்தாலும், சாக பழக்க கிடந்தாலும் அவனுக்கு அந்த பயம் இல்லை. அவனுக்கு அந்த வெறுப்பு இல்லை. நம்மெல்லாம் பயந்து வெறுத்து ஓடிடுவோம் இல்லையா? அவன் கடவுளை விட்டு எங்கேயும் ஓடல, சிற்றின்பங்களை நோக்கி ஓடல, உலக பிரகாரமான அந்தஸ்து நோக்கி போகல, பணத்தை நோக்கி போகல, டாலர் நோக்கி போகல, $1,000,000 நோக்கி போகல. தன்னை படைச்ச தெய்வத்தை நோக்கி ஓடுறான். ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் அவன் யாருன்ற அந்த அடையாளத்துல இருந்துச்சு. அடுத்து அவன் நோக்கம் எங்க இருந்துச்சு? அவனுடைய அழைப்புல இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் யாருன்றத உணர்ந்துறான், அதைத்தான் நோக்கி போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை ஆண்டவர் எங்க அழைச்சிருக்கிறார், எதுக்கு அழைச்சிருக்கிறான்றது தெளிவா இருக்கிறான். தான் கடவுளுடைய அடிமை அப்படின்றத உணர்றான். அவன் கடவுளுடைய வேலையாள்ன்றதை உணர்ந்து அவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான், யெகோவா தேவனுக்கு. நம்ம இப்பதான் ஆக்டிவ் ஃபெய்த் பார்த்தோம், உயிருள்ள விசுவாசம். கர்த்தர் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கற்பனைகள் என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன, அது நோக்கி அவன் வாழ்றான். அது மட்டும் இல்ல, யோசேப்பு விசுவாசமா ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்வு, அந்த எகிப்து தேசத்துக்கு தீர்வு அவன் என்ன செய்யறான்? கண்ணும் கருத்துமா தானே போய் எல்லாத்தையும் பண்றான். காசு கொடுக்கல. நம்ம என்ன செய்யறோம் சில நேரம்? நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அண்ணா நான் ஒரு காணிக்க போட்டா போதும், எனக்கு காசை போட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யோசிப்பு அப்படி செய்யல. விசுவாசமா உள்ள களத்துல இறங்கி வேலை பார்க்கறான். என்ன வேலை பார்க்கறான்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறான். அடுத்து பார்ப்போம், யோசேப்பினுடைய உண்மையான ஆசீர்வாதம் என்ன? நம்ம யோசேப்போட ஆசீர்வாதம் ஏகப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தோம். நம்ம பார்வோன் ராஜாவோட அரண்மனையை பார்க்கறது, எகிப்து தேசத்தை பார்க்கறது, எகிப்து நிலங்களை பார்க்கறது, 2வது ரதத்தை ஓட்டுறது, கையில முத்திர மோதிரம், கையில தங்க சங்கிலி, ராஜரீக உடை, இதுவும் அவனுடைய உண்மையான ஆசீர்வாதம். கிரீன் கார்டா உண்மையான ஆசீர்வாதம், சிட்டிசன்ஷிப்பா உண்மையான ஆசீர்வாதம், $multi-billion உண்மையான ஆசீர்வாதம். பார்ப்போம் யோசேப்பினோட உண்மையான பிளெஸிங். அவன் யாருங்கிறது தான் அவனோட உண்மையான பிளெஸிங். யோசேப்பு இஸ் நாட் அ மேன் மேட், ஹி இஸ் காட் மேட். மனுஷன் அவனை உருவாக்கல, யோசேப்ப ஆண்டவர் யெகோவா தேவன் உருவாக்குனாரு. அது அவனுடைய உண்மையான ஆசீர்வாதம். அவன் தன்னைத்தானே ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைன்னு உணர்ந்தான். தன்னைத்தானே அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக உணர்ந்தான். அந்த உணர்வு தான், அந்த அடையாளம் தான் அவனுக்கு உண்மையான ஆசீர்வாதம். யோசேப்பு அவன் யாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் யாரு அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான். நீங்க உணர்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு? நீங்க என்ன அமெரிக்கனா? நீங்க என்ன கிரீன் கார்டு ஹோல்டரா? நீங்க என்ன பிசினஸ் ஓனரா? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்க அடையாளம் என்ன? யோசேப்பு அழைப்பை பார்ப்போம். யோசேப்பு அழைப்பு 57 நம்ம பார்த்தோம். அவன் யாருங்கிறத நல்லா உணர்ந்து, யோசேப்பினுடைய அழைப்பு அவன் உணர்றான்.
ஆண்டவர் எதுக்காக அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தாரு, எதுக்காக அவனை பிரதம மந்திரி ஆக்குனாரு, எதுக்காக இந்த எத்தனை கோடி ஆசீர்வாதம் அவன் கிடைச்சுன்னு ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு தெளிவா உணர்றான். அவன் எதுக்கு இங்க வந்தான்? காட் brought him. ஆண்டவர் அவனை முன்னாடி கொண்டு வந்தாரு. எதுக்குன்னா இந்த பஞ்ச சமயத்துல அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, அந்த உடன்படிக்கையின் குடும்பத்தை, அந்த வாக்கு தத்தத்தின் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம தெளிவா உணர்றான். அதைத்தான் அவன் சொல்றான். குடும்பத்தை மட்டும் இல்ல, இன்னும் அதிகமான ஜனங்களை ரட்சிக்கப்படணும் அப்படின்றதையும் அவன் உணர்றான். அது எப்படி சொல்றான் பாத்தீங்களா? வயிற்றுக்கு மட்டும் காப்பாத்தல ஆண்டவர், வாரிசுக்கும் காப்பாத்துறாரு. அந்த மேசியாவுடைய அந்த தலைமுறைய இவன் மூலமா காப்பாத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பசியும் பட்டினியும் இருந்தா அந்த யாக்கோபுடைய தலைமுறை அப்படியே அழிஞ்சிடும். அப்புறம் எங்க இருந்து மேசியா வருவாரு? வாக்குத்தத்தம், ஆண்டோட வாக்குத்தத்தம் வீணாயிரும் இல்லையா? சோ வயிற்றுக்கும் மட்டும் ஆண்டவர் போஷிக்கல, வாரிசுக்கும் போஷிக்கிறாரு. அது அவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பு அவன் செவ்வனே செஞ்சான், விசுவாசமா செஞ்சான், அற்புதமா செஞ்சான். இப்ப ஐஎஃப்சி பிளஸிங் வருவான். ஐஎஃப்சின்றது ஒரு அழகான திருச்சபை இல்லையா? நீங்க தான் அது. உங்க அடையாளம் என்ன? வாட் இஸ் யோர் ஐடென்டிட்டி? நான் இப்பதான் சொன்னேன், யோர் சர்ச். 34 வருஷமா 1984 நிறுவப்பட்டு 2024 வரைக்கும் இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் தமிழ் சர்ச் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்க? முதல்ல சர்ச்சுனா இது திருச்சபை. அந்த திருச்சபைன்றது கட்டடம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐஎஃப்சி உடைய ரியல் பிளஸிங் அந்த கட்டடம் கிடையாது. கட்டடம் தேவைதான், ஆண்டவர் ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு இல்லை. பட் உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, திருச்சபைன்றது ரோமர் 16:5 சொல்லுது, வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். Greet the church that is in the house. So அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்றாரு, திருச்சபைன்றது பில்டிங் கிடையாது. திருச்சபைன்றது ஒரு ஜன கூட்டம். ஜன கூட்டம். எந்த ஜனம்? உண்மையான இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற அந்த விசுவாச ஜன கூட்டம். சரிங்களா? அந்த வார்த்தை சர்ச்ன்றது கிரேக்க மொழியில எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்லீசியா, எக்லியேஷன்னா ஒரு கூட்டம், ஒரு விசுவாச கூட்டம். அது மட்டும் இல்ல, அது எப்படியாப்பட்ட கூட்டம்? அழைக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம், அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அதான் திருச்சபை, அதான் சர்ச்சுன்னு அர்த்தம். அந்த மூல வார்த்தை, மூல அர்த்தம் பில்டிங் கிடையாது. மூல அர்த்தம் நீங்க, நானும் நீங்களும், ஒவ்வொரு ஐஎஃப்சி சர்ச்சில் வரக்கூடிய எல்லா ஆட்களும், ஆணும் பெண்ணும் இளையோரும் முதியோரும். பார்ப்போம் எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க இது உங்க வெப்சைட்ல இருக்குது, நீங்க போய் பாருங்க. தமிழ் திருச்சபை எது எப்படியாப்பட்ட திருச்சபை? ஊழிய நோக்கத்தின் திருச்சபை. யாருக்காக ஊழியம் பண்றோம்? தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்களுக்கும், நம்மள மாதிரி வேற்று நாட்டில இருந்து வந்த கம்யூனிட்டிஸுக்கும், இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இன்னும் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்த எல்லா கம்யூனிட்டிஸுக்கும். அந்த இடத்துல நான் மெக்சிகோன்னு சேர்க்க போறேன் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு. இந்த ஐஎஃப்சி திருச்சபை மனுஷனால உருவாக்கப்பட்டதில்ல, தெய்வத்தால உருவாக்கப்பட்டது. மனுஷனால போஷிக்கப்படல, தெய்வத்தால போஷிக்கப்பட்ட 34 வருஷம் ஆண்டவர் விசுவாசமா இதை கட்டி காத்துட்டு இருக்காரு. யார் வந்தாலும் போனாலும், யாரு இருந்தாலும், யாரு இறந்தாலும் ஆண்டவர் இந்த ஐஎஃப்சி திருச்சபையை காத்துட்டு இருக்காரு இல்லையா? இதான் உங்க அடையாளம். You are a group of people that are called. நீங்க ஒரு அழைக்கப்பட்ட விசுவாச கூட்டம், அழைக்கப்பட்ட விசுவாச ஜனங்கள். நீங்க உண்மையான தெய்வத்தின் ஜனங்கள். உங்களுடைய அழைப்பு என்ன? இது நான் சொல்லல, இது உங்க வெப்சைட் சொல்லுது. இந்த கம்மிங் இயர்ஸ் as a congregation, இந்த வருங்காலத்துல ஒரு திருச்சபையாக பரிசுத்தாவியின் ஏவுதலோடு நாங்க என்ன செய்வோம்? கர்த்தருடைய சித்தத்தை நாங்க பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க. கர்த்தருடைய சித்தம் என்னது? நீங்க ஒரு மனவாட்டியா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா, இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையா நீங்க என்ன பண்ண போறீங்க? பதில் மத்தேயு 28 இருக்குது. போவோம் மத்தேயு 28. ஆல் அத்தாரிட்டி, சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் சகல ஜாதிகளையும்.
கோ அண்ட் மேக் டிசைபிள். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அதான் உங்களுடைய அழைப்பு. ஏன் அழைப்பு? எல்லா கிறிஸ்தவோட அழைப்பும் ஞான ஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணி அவங்கள சீஷராக்கணும். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகம் முடியும் வரைக்கும் உங்களோட இருப்பேன். இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் உங்களை கட்டளை எடுக்கிறேன். ராஜாதி ராஜா மானத்தையும் பூமியும் படைத்த எல்லா சர்வ வல்லவர் சொல்லுகிறாரு உங்ககிட்ட, புறப்பட்டு போய் சீஷராக்குன்னு. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, உங்க அடையாளமும் உங்க அழைப்பும் தான் உண்மையான ஆசீர்வாதம். யோசேப்பு சத்தியமா உண்மையும் உத்தமமா இருந்தா அவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்துக்கு. நீங்க இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேனா? நம்ம இருக்கணும். நம்ம இருப்போமா? நம்ம இருக்கலாமே. இதை சொல்றது ஆண்டவர் சும்மா ஜோக்குக்கு சொல்லல, காமெடிக்கு சொல்லல. The God of heaven and earth who runs and reigns, rules everything, அவர் சொல்றாரு, நான் சொன்னதை நீ செய்ய அப்படிங்கிறாரு. யோவான் 14:15 என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. இது ஆண்டவருடைய கெஞ்சுதல் கிடையாது, இது கட்டளை, ஏவுதல், ஆண்டவருடைய ஏவுதல். இட்ஸ் இம்பெரேட்டிவ். யோவான் 14:21 என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நம்ம அன்பா இருக்கிறோமா? நம்ம கற்பனையை கைக்கொள்றோமா? நம்ம அன்பு வெளிக்காட்டுறோமா? எப்படி வெளிக்காட்டுறோம்? அவர் சொன்னதை செய்யறோமா? சீஷராக்குறோமா? வேதத்தை போய் சுவிசேஷ நிச்சயத்தை சொல்றோமா? ஆண்டவர் கூட இருக்கான்ற உறுதியோட நம்ம எல்லாம் வாழ்றோமா? பிரதர் என்னென்னமோ சொல்றீங்க, நாங்க என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஆரம்பிக்கிறது? முதல்ல மத்தேயு 9:37-38 பிரகாரம் இடைவிடாது யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம்? அறுவடை ஆண்டவரை போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுங்க, ஆண்டவரே எங்களை தயார்படுத்துங்க, ஆண்டவரே அறுவடையை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் நிற்போம். நம்ம இந்த லோக்கல்ல உங்க ஏரியா ஹயட்ஸ்வில் ஏரியா, இந்த ஏரியா பேர், இந்த கம்யூனிட்டி பேர் ஹயட்ஸ்வில் கம்யூனிட்டி. ஜப நடா பண்ணுங்க, ஜப டிரைவ் பண்ணுங்க, எல்லா தெருவா போங்க. யாராவது நிறுத்தி பேசுனாங்கன்னா பேசுங்க, நற்செய்தியை சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க இருக்கிறது ஆக்சிடென்ட் கிடையாது. ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு வச்சிருந்துருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா உங்க விஷன் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், உங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நீங்க இந்த இடத்துல உள்ள ஜனங்களை சீஷராக்கணும். அப்ப என்ன பண்றது? இந்த ஐஎஃப்சி திருச்சபை உள்ள எல்லா ஜனங்களையும் நம்ம என்ன எக்யூப் பண்ணணும், எம்பவர் பண்ணணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். எதுல? இவாஞ்சலிசம், அப்பாலஜெட்டிக்ஸ் அண்ட் சீஷராக்குறது. எப்படி எப்படி வேத வசனத்தை வியாக்கியானமா எடுத்து சொல்றது, எப்படி நற்செய்தியை எடுத்து சொல்றது, எப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு சரியான வியாக்கியானம் கொடுக்கறது, இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும்? கத்துக்கணும். அது திருச்சபையா கத்துக்கணும். பாஸ்டரோட இருதயம் எங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். நான் அவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. அவரும் இஸ்ரேல் பாஸ்டர் உங்க உலக மேய்ப்பன் எதிர்பார்க்கிறாரு, உங்களுடைய விண்ணக மேய்ப்பர் யெகோவா தேவன் அதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் சொன்ன கட்டளை நம்ம கீழ்ப்படியணும். சீஷராகுங்கள், உலகெங்கும் போய் சீஷராகுங்கள். நீங்க உலகெங்கும் போறீங்கன்னா நல்லதுதான். பட் அட்லீஸ்ட் இந்த ஹயட்ஸ்வில் நீங்க இந்த சர்ச்சு, இந்த திருச்சபையுடைய நோக்கம் உப்பாக ஒளியாக விளங்குறத நம்ம செய்யணும். நான் இதில் போய் ஹயட்ஸ்வில்ல போய் யாருடைய கம்போசிஷன் பார்த்தேன். நான் இதில் 35%, 20,000 பேர்த்துல 35% ஹிஸ்பானிக் ஜனங்கள், who are also immigrant community. மெக்சிகோலேருந்து வந்திருக்காங்க. மெக்சிகோவும் சவுத் அமெரிக்காலேருந்து. இந்த இங்கே உள்ள ஆப்பிரிக்கா இனத்தவர் 27%, இங்கே உள்ள காக்கேஷன் வெள்ளக்கார இனத்தவர் 26%, 5% தான் ஆசியாவில் இருந்தவங்க. இதுதான் அவங்க அழைப்பு. அழைச்ச தெய்வத்துக்கு நம்ம உண்மையா இருப்போமா? வார்த்தையிலையும் விருப்பத்திலையும் நோக்கத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் வரங்கள்லையும் கொடைகள்லையும் கனிகள்லையும் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோமா? யோசேப்பு உண்மையான ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவன் யாருன்னு தெரிஞ்சான், அவனுடைய என்ன அழைப்புன்னு. நம்ம ஐஎஃப்சி உண்மையான ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன? ஜெபம் பண்ணும்.
எல்லாமல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான பாடத்துக்கு நன்றி சுவாமி. இந்த அற்புதமான செய்திக்கு நன்றி. இந்த செய்தி உங்களிடத்து வந்தது சுவாமி. தாப்பனே, இந்த ஐஎஃப்சி திருச்சபையை இந்த கட்டடம் கொடுத்ததுக்காக கூடான கோடி நன்றி. முக்கியமா இந்த ஹயாட்ஸ்ல இடத்த கொடுத்ததுக்காக, இந்த 20,000 ஆத்துமாக்களை கொடுத்ததுக்காக நன்றி. தாப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும், ஒவ்வொரு ஐஎஃப்சி மெம்பர்ஸும், புதுசா வரக்கூடியவங்க, வந்தவங்க, இருக்கிறவங்க எல்லாரும் உம்முடைய அடையாளத்தை அறிஞ்சு தான் கிறிஸ்தவ ஜனப்பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் உணர்ந்து, தான் கிறிஸ்தவ மத்திய 28 சொன்னதுபடி உலகமெங்கு போய் நற்செய்தியை சொல்லி சீஷராக்கணும் சுவாமி. தாப்பனே, அதை விட்டு எங்கேயும் விலகி போகாதபடிக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல நீங்க ஏவுங்க சுவாமி. அவங்க அவங்க ஆத்மா பற்றி எரியட்டும் சுவாமி. உண்மை கீழ்ப்படிய வரைக்கும் நீங்க விடாதீங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போகிறதா காண்றி இந்த ஐஎஃப்சி இந்த இடத்துல உப்பாகவும் ஒளியாகவும் விளங்க பண்ணும்படியா நீங்க உதவி பண்ணுங்க. இயேசுவின் உன்னத நாமத்துல யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஜோசேப்பின் தேவத்தின் மூலமா நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே. ஆமென், ஆமென்.